டில்சான் இதையும் ஒருக்கா ஞாபகப்படுத்தணும் டில்சான். நேற்றைய தினம் கூட முல்லைத்தீவிலிருந்து நேற்று தான் கடந்த 27ஆம் தேதிக்கு பிறகு முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி ஒருவரை எனக்கு தொடர்பு கிடைச்சது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு தொலைபேசிகள் எல்லாம் நேற்று தான் ஓரளவுக்கு வளமையான ஆம். நிலைமைக்கு வந்திருக்குது. அதே நேரம் மன்னார் இப்ப நாங்கள் இப்போ ரெண்டு சம்பவம் நடந்திருக்குதுன்னு சொன்னால், வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்குன்னு வடக்கு கிழக்குல சொன்னாங்களே ஒழிய இந்த மன்னார் பகுதி, முல்லைத்தீவு பகுதியெல்லாம் அதிக அளவுல பாதிப்புக்குள்ள உள்வாங்கி இருக்குது. மன்னார் பகுதியில இன்று இப்போ நாங்கள் உங்களோட கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகாலத்துல கூட நிலைமைகள் சீராகல்ல. ஆமா. பல பகுதிகள் தொடர்புகள் குடிநீர் பிரச்சனை இருக்குது. குடிநீர் பிரச்சனை மன்னார்ல எனக்கு எப்படி என்று சொன்னா கொழும்பு கூட குடிநீர் பிரச்சனை. கொழும்புல கூட அந்த குடிநீர் மன்னா பிரச்சனை. மன்னார்ல எப்படி என்ற நில அமைப்பு டில்சான் அந்த மேட்டு பக்கம் ஒன்று இருக்கு. ம். அந்த மேட்டு அந்த வைத்தியசாலை பக்கத்துல வந்து வைத்தியசாலை மற்றும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மேட்டு பக்கமா இருக்குது. இப்ப நானாட்டான் அதே போன்று அங்க இருக்கக்கூடிய பல பகுதிகள் வந்து இந்த வெள்ளத்துல மூழ்கி இருக்குது. தண்ணி பிரச்சனை. அப்ப தண்ணி வத்தக்குள்ள அடுத்தது வந்து கிணறுகள் கிட்டத்தட்ட ஒரு சுனாமி தான். ஆமா. சுனாமி பேரிடர் எப்படி. அப்ப இந்த மக்களும் அங்க தங்களை பற்றி நீங்க பார்க்கல. நாங்கள் எல்லோரும் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, மலையகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள், இலங்கையின் 25 மாவட்டங்களையும் நாங்கள் நேசிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். நிச்சயம். நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கிறோம். உங்களுக்காகவே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். மன்னாரினுடைய சேதம் என்பது பெரும் சேதமாக இருக்கிறது. அது பெரிய அளவில் ஊடகங்களில் கூட தொடர்பாடல் இல்லை. அன்று பார்த்தீர்கள் என்றால் விமானப்படையினர் சென்றார்கள், மீட்பு பணி செய்ய முடியாது. கடற்படையினர் சென்றார்கள், தரையால் கூட செல்ல முடியாது. அந்த தொடர்புகளும் அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தவரை அந்த மக்களோடும் நீங்கள் யாராவது தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். ஆனால் மன்னார், முல்லைத்தீவு ஆகிய 2 மாவட்டங்களும் பெரும் சவால்களை எதிர்கொள்ள போகிறது எதிர்காலத்தில் என்பதுதான் ஒரு தகவல். அடில்சா நீங்க சொல்லுங்க. அடில்சா சொல்ல கொழும்பு அதான் பக்கம். இது எப்படி இருப்பினும் இது எல்லாத்துலயும் மீண்டு வரணும் நாங்க. இலங்கை மீண்டும் எழுந்து நடக்க வேண்டும் வெற்றிகரமாக. தொடர்ந்து நன்றாக வந்தது. எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு நன்றாக வந்து கொண்டிருக்கும் போது நீங்க இப்படி பயப்பட வேணாம். ஆகிடுச்சு. அது கடவுளேண்டு ஒரு சம்பவம் நடந்துட்டு நாங்கள் மீண்டு வர வேணும். அதுக்குள்ளேயே தொடர்ந்து நிக்க முடியாது. நிச்சயமா. என்றால் அதுக்குள்ளேயே நின்று கொண்டு இரண்டா பாதிக்கப்பட்ட மக்கள், பாடசாலை ஆமா. மாணவர்கள், பலதரப்பட்டவர்கள் நாங்க எல்லாரும் முடிஞ்ச வரை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகத்துல நானும் நீங்களும் பணியாற்றம். ம். அந்த ஊடகம் கூட இன்றைக்கு பல கருத்துக்களை மாற்றுது, பல சம்பவங்களை சமூக மட்டத்துல செய்யுது. அதுல இதுவும் ஒரு பங்களிப்பு செய்யும் என்று எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயம் நம்ம நிகழ்ச்சி சொல்லிடலாம். முதல்ல இப்போ இந்த சேதத்துக்குள்ளான பாதிப்புக்குள்ளான வீடுகளை சுத்தம் செய்து கிணறுகள் வீடுகளை சுத்தம் செய்து உள்ளே செல்வதற்காக முதல்ல 10,000 ரூபாய் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டது. சற்று முன் இந்த நிகழ்ச்சி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு கிடைத்த தகவல் அந்த 10,000 ரூபாவை ஜனாதிபதி அன்றகுமார் 25,000 உயர்த்துவதற்கு குறிப்பிட்டிருக்கார். ஆகவே 10,000 ரூபாய் 25,000 ரூபாவாக உயர்ந்து இப்போ அதிகரிக்கப்பட்டிருக்க அந்த பணத்தொகை